ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धार करता है यीशु मसीह के உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? भरोसेमंद के साथ हो? நிச்சயமாகவே निश्चय ही உங்க நம்பிக்கையை கனப்படுத்தி आपके भरोसे को वो आदर விசுவாசத்தை करके கனப்படுத்தி विश्वास को आदर உங்களை ஆண்டவர் நடத்துவாராக. परमेश्वर आपको चलाएगा. வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக दीपक की रोशनी के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में அளவற்ற மகிழ்ச்சியை கொள்ளுகிறோம். अनगिनत आनंदित நாம் होते हैं. இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாமா? आज के वचन की ओर जाएंगे. வாசிப்போமா? पढ़ेंगे. வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? क्या आप लज्जित के साथ हो? கைவிடப்பட்டு விட்டேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? हाथ छोड़ा गया हूं करके இன்னைக்கு உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். आज परमेश्वर आपको उत्साहित வாசிப்போமா? करता है. पढ़ेंगे. ஏசாயா यशायाह की पुस्तक 61 61 7 चैप्टर சொல்லப்பட்டிருக்குது. 7वें वचन में कहा உங்கள் गया है வெட்கத்துக்கு பதிலாக हमारी नामधराई के बदले இரண்டத்தனையாய் பலன் வரும். दुगना भाग ஒரு मिलेगा. அருமையான வார்த்தை. अच्छा वचन है. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर वादा எந்த करता है இடத்துல வெட்கப்பட்டு கொண்டு जिस இருந்தாயோ, स्थान में तुम लज्जित हो எந்த रहे हो, இடத்துல தலை குனிந்து जिस இருந்தாயோ, स्थान में आप सर झुकाए எந்த हो, காரியத்துல தலை குனிந்து जो காணப்பட்டாயோ, कार्य में आप सर झुकाकर बैठे அதே हो, காரியத்துல वही कार्य में இரண்டத்தனையாக दुगना அவர் பலன் தருவென்று वो சொல்லுகிறார். फल देगा करके वो நம்முடைய कहता ஆண்டவர் है. हमारा परमेश्वर அசாதாரணமானவர் அல்ல. साधारण नहीं है. ஏதோ அப்படி இப்படி கொடுக்கிற தேவன் அல்ல. ऐसे वैसे देने वाला அவர் परमेश्वर नहीं है. இரண்டத்தனையாக தருவென்று वो சொல்லுகிறார். दुगना भलाई देगा करके वो कहता இரண்டத்தனையாக है. கொடுக்கிற தேவன் वो दुगना देने वाला இரட்டிப்பான परमेश्वर है. நன்மை தருவேன், दुगना भलाई को मैं दूंगा. இன்றைக்கு தருவென்று வாக்கு आज ही கொடுக்கிறார். मैं दूंगा करके वो प्रतिज्ञा देता கலங்காதிருங்கள். है. व्याकुल मत होइए. தீமைக்கு பதிலாக நன்மை வரும், बुराई के बदले आपको भलाई मिलेगी. வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும். नामधराई के बदले आपको एक भलाई आएगी. இரண்டத்தனையாக वो दुगना ஆசீர்வாद தருவதற்கு आशीष देने के ஆண்டவர் लिए போதுமானவராயிருக்கிறார். परमेश्वर काफी है. நீங்க கலங்காதங்க, आप व्याकुल मत நான் होइए. வெட்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லி யோசிக்காதங்க. क्या मैं लज्जित हो जाऊंगा क्या करके आप सोचिए. இரண்டத்தனையாக பலனை கொடுப்பார். दुगना भलाई वो देगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद இந்த करते பிள்ளைகளுக்காக हैं. செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना இன்றைக்கு करते हैं. கொடுத்த வார்த்தையின்படியாக आज दिया हुआ वचन के अनुसार வெட்கத்துக்கு பதிலாக नामधराई के बदले இரண்டத்தனையாக பலனை கொடும். दुगना भलाई को आप उन्हें அப்படியே दीजिए. ஆசீர்வதியும். वैसे ही आशीष தேவ कीजिए. கிருபை இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.